குளத்தூர் தொகுதி மட்டும் பார்த்தா போதுமா? தமிழ்நாடு ஃபுல்லாக தானே முதலமைச்சர் அவர். குளத்தூருக்கு மட்டும் அடிக்கடி வந்து குளத்தூருக்கு மட்டும் டெவலப் ஆகிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. தமிழ்நாடு ஃபுல்லாக டெவலப் ஆகணும். எங்கே பார்த்தாலும் ரவுடிசம், எங்கே பார்த்தாலும் கொலை ரொம்ப நடக்குது. இந்த ஆட்சி வர்றது எங்களுக்கு விருப்பமே இல்லை. தளபதி எடுத்து நின்று நிச்சயமாக ஜெயிக்க முடியாது. ஊருக்கு 10 பேர் இளைஞர் இருப்பான், 10 பேர் ஓட்டு போட விஜய் ஜெயிச்சிருவாரா? மாஸ் நடிகர், நல்லா இருக்கும் படம், அவருடைய டான்ஸ் நல்லா இருக்கும், அதோட அவர் யாரை கட்டிக்கணும். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை. ஐயா வணக்கம். 2011, 16, 21 3 எலெக்ஷன்லயுமே முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர்ல தான் களமிறங்கினாரு. ஹேட்ரிக் முறையா ஜெயிச்சிருக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? 2026லயும் இங்கதான் களமிறங்குற மாதிரி தெரியுது. ஜெயிப்பாரா? கண்டிப்பா ஜெயிப்பாரு. இது ஜெயிப்பாரு. மக்கள் நல்லா பாக்குறாரு. இலவச விட்டுருக்காரு. கண்டிப்பா ஜெயிப்பாரு. இது உறுதி. ஓகே. அவங்க இது வரைக்கும் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் மேலும் சிறப்பாக பண்ணணும்னா அடுத்த ட்ரிப்பு கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தொகுதியில் நல்லா பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஜெயிப்பார். 100% சார் ஜெயிப்பார். அதாவது அடிக்கடிக்கு சின்ன ப்ராப்ளம்லாம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறாரு. வாய்ப்பு என்னவோ அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஐயா தான் கண்டிப்பாக வருவார், வேறு யாரும் வரமாட்டாங்க. இந்த தொகுதியில் வந்து நீங்கள் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் தளபதியை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா தளபதி கோட்டை மாரி இது. தளபதி வந்து இந்த தொகுதியில் குளத்தூர்ன்றது ஃபஸ்ட் யாருக்குமே தெரியாது. அவர் எப்போ இந்த வாட்டி 4வது வாட்டி நிற்க போகிறாரு. 4வது வாட்டி நிற்கும் போது குளத்துன்றது எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான, எல்லா ஊரில் போனாலும் குளத்தூர் பற்றி சொல்லுவாங்க. அவ்வளோ விசேஷம் பண்ணிக்கிறார். அப்பப்போ மண்டபம், அப்பப்போ குளத்தூரில் பொறுத்தவரைக்கும் நிறைய மீட்டிங்கு இதெல்லாம் பண்ணி நல்லா பண்ணிக்கிறாரு. அதேமாரி இஸ்லாமியருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிறாரு. இஸ்லாமியருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி குளத்தூரில் கண்டிப்பாக இந்த வாட்டி ஆட்சி தளபதி ஆட்சி தான் வரும், டிஎம்கே ஆட்சி தான் வரும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜெயிப்பார். ஏன்னா அவர் செஞ்ச நலத்திட்டம் ஏராளம். இப்போ பார்த்தீங்கன்னா புதிய பேருந்து நிலையம், திருமண மண்டபம், மகளிருக்கான இது நிறையா செஞ்சுருக்காரு. மழைநீர் வடிகால் பண்ணியிருக்காரு. பாலம் ரெடி பண்ணியிருக்காங்க. குறைன்னு எதுவும் சொல்ல முடியாது. இன்னும் நல்லா பண்ணுவார். குளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து குளத்தூர் தொகுதிக்கு சிறப்பாக சில வேலைகள்லாம் செய்திருக்கிறாரு. குறிப்பாக தமிழ்நாடுன்னு எடுத்துக்கினாக்கா ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் குளத்தூர் தொகுதிக்கு நிறைய செய்திருக்கிறாரு. இந்த தேர்தல் வந்து கொஞ்சம் போட்டியாக தான் இருக்கும், கடுமையான போட்டியாக தான் இருக்கும். குளத்தூர் தொகுதி மட்டும் பார்த்தா போதுமா? தமிழ்நாடு ஃபுல்லாக தானே முதலமைச்சர் அவர். குளத்தூருக்கு மட்டும் அடிக்கடி வந்து குளத்தூருக்கு மட்டும் டெவலப் ஆகிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? தமிழ்நாடு ஃபுல்லாக டெவலப் ஆகணும். எங்கே பார்த்தாலும் ரவுடிசம், எங்கே பார்த்தாலும் கொலை ரொம்ப நடக்குது. இந்த ஆட்சி வர்றது எங்களுக்கு விருப்பமே இல்லை. கொஞ்சம் மாறி வந்தால் பரவாயில்ல. ஆனால் இவரும் நல்லா தான் பண்ணுறாங்க. ஆனால் அடுத்து விஜய் தான் வருவாருன்னு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆனால் இல்ல குளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிப்பா? குளத்தூர் ஸ்டாலின் தான் ஜெயிப்பார். ஒருவேளை அதிமுக தரப்புல வலிமையான கேண்டிடேட்டை போட்டாங்கன்னா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஸ்டாலின் வருவார். இங்கே நின்றா அவர் வருவார். போட்டி அதிகமாக இருக்கும். இலவசங்கிறதுல இது நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நல்லது பண்ணுறாங்க, நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தளபதி தான், அவர் தான் அவங்க அப்பா கருத்து ஏட்டா அதெல்லாம் இருக்காது. கண்டிப்பாக ஜெயிப்பார். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதாவது அவருன்னா அவருடைய பொசிஷனில் அவர் வராரு. இவங்க வந்து காலங்காலமாக இருக்கிறவங்கள, அதனால் இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒருவேளை விஜய் அவர்கள் இங்கே களமிறங்கினா சர்ப்ரைஸாக இருந்தாலும் குளத்தூரில் தளபதி நிற்கலனா கூட அவரோட தொண்டர் யார் இருந்தாலும் குளத்தூரில் ஜெயிச்சிருவாங்க தாராளமாக. குளத்தூர் பொறுத்தவரைக்கும் எல்லாருமே அது யார் எதிர்க்க நிற்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. இல்லை விஜய் அவர்கள் வந்தாலும் ஸ்டாலின் ஜெயிப்பாரா இல்லை இழுபறி இருக்குமா? ஓட்டு வேணால் கொஞ்சம் போகலாம். எல்லாரும் இந்த விஜயகாந்த் வந்தார், இவங்க தேமுதிகன்னு இப்போ ஆரம்பித்து அவங்க தனியாக நின்று அவங்க தனியாக பண்ணுறாங்க. இவங்க ஆதியிலேருந்து எப்பவுமே தோன்றது சூரியன் தானே. வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக விஜய் இங்கே ஒன்றுமே 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவார். தளபதி எடுத்து நின்று நிச்சயமாக ஜெயிக்க முடியாது. மு.க. ஸ்டாலின் அவர் நல்லா செஞ்சுருக்காரு, நம்ம குறை சொல்ல முடியாது. அவரும் நிற்கலாம், போட்டிடலாம், தப்பில்லை. விஜய்லாம் வந்து அரசியலில் வந்து இன்னும் அனுபவம் போடணும். அவர் சும்மா எடுத்தோன்னே முதலமைச்சர்லாம் ஆக முடியாது. அவர் வந்து அரசியல் அனுபவம் பண்ணால் ஒரு அரசியல்லாம் என்னன்னே அவருக்கு தெரியல. அவர் பாட்டு ஏதோ விளையாட்டாக பேசுகிறாரு. பசங்களாம் விசில் அடிக்கிறாங்க. விசில் அடித்தாங்க குஞ்சுங்களா அவங்கெல்லாம். சின்ன பிள்ளைங்க வெள்ளாமல் வீடு வந்து சேராது. அவங்க நம்பில அதுவும் கரெக்டாக சொல்ல முடியாது.
ஊருக்கு 10 பேர் இளைஞர் இருப்பான், 10 பேர் ஓட்டு போட விஜய் ஜெயிச்சிருவாரா? என்னங்க கடந்த முறையே வந்து சீமான் சொன்னாரு ஸ்டாலின் அவர்கள் எங்க கிளம்புறங்கிறாரோ அங்க நான் கிளம்புறேங்க ஸ்டாலினை தோற்கடிப்பேன்னு. ஆனா அவர் கடைசியில திருவெற்றியூர் போயிட்டாரு. சரி. அங்க போய் நின்று போட்டிட்டார். கொளத்தூர் தொகுதிக்கு அவர் வரல. ஆனா விஜய் நிற்கும் போது அவர் ஒரு மாஸ் நடிகர். ஸ்டாலின் அவர்களுக்கு கொஞ்சம் போட்டி கடுமையா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? மாஸ் நடிகர், நல்லா இருக்கும் படம், அவருடைய டான்ஸ் நல்லா இருக்கும். அதோட அவர் யார் கட்டிக்கணும்? சீமான்றவர் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு 15 வருஷமாக இருக்கிறவர். அவர் நின்னாருனாக்கா கடுமையான போட்டியாக இருக்கும் ஸ்டாலினுக்கும் அவருக்கும். இதுதான் ஒன்று. ஆனா அதிமுக தரப்புலேருந்து என்ன சொல்றாங்கன்னா, கொளத்தூர் தொகுதி சொந்த தொகுதியா இருந்தாலும் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதிமுக தரப்புலேருந்து சொல்றாங்க. நீங்க ஒரு காமன் மேனா இந்த தொகுதி வாக்காளரை எப்படி பாக்குறீங்க? நான் கொளத்தூரில் தான் சார் இருக்கேன். செயல்பாடு நல்லா இருக்குது. ஆப்போசிட் கருத்துக்கள் எப்பவுமே அப்படி தான் இருக்கும். இவரை வின் பண்ணுறதுக்கான போட்டியாளர் யாருமே கிடையாது. எல்லாமே பண்ணுறாரு. வளர்த்தது முந்தானோடு வந்தாங்களே, எல்லாமே நல்லா தான் பண்ணுறாங்க. தொகுதிக்கு வர்றாரா? இந்த முந்தானோடு வந்தாங்க, விசாரிச்சிருங்க, எல்லா இடமும் வர்றாங்க. நீங்கள் காலையில் அவர் 9 மணிக்கு பார்க்கலாம் அவரோட ஆஃபீஸில். கொளத்தூர் எம்எல்ஏ ஆஃபீஸில். ஆமாம், வீக்லி 2 டைம்ஸ் வருவார். 9 மணிக்கு கிராஸ் ஆகும்போது ஈஸியாக பார்த்துடலாம். ரெகுலராக வருவார். நல்லா செய்கிறாரு. அதெல்லாம் போய் அதெல்லாம் இல்லை, இங்கே நம்மளே அடிக்கடிக்கு பார்க்குறோமே, எவ்வளோ நிகழ்ச்சி நடக்குது, எல்லாத்துலேயும் வந்து கலந்துருக்கிறாரு, எல்லாத்துக்கும் பார்த்துருக்கிறாரு. செஞ்சு கொடுக்குறாரா? செய்கிறாரு. 2026 இப்போ திருவிகநகர் தொகுதியில் அவர் அப்போ இல்லாத போது ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுத்தாரு. திருவிகநகர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு பாழஞ்சி கடந்த ஒரு ஸ்கூலை வந்து இப்போ மண்டபமாக ஆக்கி கொடுத்துக்கிறாரு. அதுவே ஒரு பெரிய இது. அப்போது நான் அங்கே இருந்துருக்கிறேன், அப்போ பார்த்துருக்குறேன். என்னைக்கோ சொன்ன இதை வந்து ஞாபகம் வச்சு செஞ்சுருக்கிறாருல. இன்றைக்கி வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு அந்த இடம் யூஸ் ஆகுது. இப்போ வந்து அந்த இடத்த வந்து இது ஒரு மண்டபம் ஒன்று பண்ணி கொடுத்துருக்குறேன். இப்போ அந்த மாதிரி ஒன்று ஒன்றா பார்க்கணுன்னா நிறைய இருக்குது சொல்லணும்னா. நான் இந்த தொகுதி வாக்காளராக நான் பார்த்தது ஐயா வந்து கரெக்டாக வந்து எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி எல்லாமே கைட்லைன் பண்ணுறாங்க. அதுக்காக தான் நான் வந்து சொன்னேன், எல்லா தொகுதியும் கொளத்தூர் தொகுதி மாதிரி பார்த்தா பெட்டராக இருக்கும். சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க. கொளத்தூரில் வீடு எங்கள் வீடு வீனஸ் பெரம்பூர். நாங்கள் நின்று பார்க்கும்போது அவர் குளத்தூருக்கு நிறைய வாட்டி இல்லை, யோசிக்கும் போதெல்லாம் வந்துடுவார். குளத்தூருக்கு தண்ணி வரும்போதெல்லாம் ஃப்ளட் வரும்போதெல்லாம் வந்து எல்லாத்தையும் மக்களை பார்த்துட்டு எல்லாத்தையும் பக்காவாக பண்ணுறாரு. அவரை பற்றி தப்பு சொல்ல முடியாது. நிறைய வாட்டி வருவார், நிறைய சேவைகள் செய்திருக்கிறாரு, நிறைய திட்டங்கள் தீட்டியிருக்கிறார். அங்கங்கே பார்க்கு, வாக்கிங், இது அப்புறம் இந்த போலீஸ் ஆஃபீஸு, தாசில்தார் ஆஃபீஸு, மக்களுக்கு தேவையானதை கொளத்தூர் பகுதிக்கு மட்டும் ஒரு முதலமைச்சர் செய்திருக்கிறார் போது சந்தோஷப்படக்கூடிய விஷயம். ஆனால் காமராஜர் மாதிரியோ இல்லை ஒரு கக்கன் மாதிரியோ தமிழ்நாடு ஃபுல்லாக எதுவும் நிரந்தரமான ஒரு இல்லை, டெம்பரரி சொல்யூஷன் தான் எல்லாமே. ஆனால் கொளத்தூர் தொகுதிக்கு நல்லது பண்ணியிருக்காரு. திரும்ப நின்னாலும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பாரா இல்லை இழுபறி இருக்குமா? பெருவாரி அதிக வாக்கு சால் ஜெயிப்பார். டெபாசிட் இல்லாமல் நின்னா ஒரு ஆப்போசிட் நிற்கிறவங்க தோப்பாங்க. டெபாசிட் இல்லாமல் அந்த மாதிரி ஜெயிப்பார் கொளத்தூர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக. நன்றிங்க ஐயா. 2026 ஜெயிப்பாருங்கிறீங்க? 100% கொளத்தூர் தொகுதியில் அவர் தான் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா கிங் ஆஃப் கொளத்தூர் ஸ்டாலின். அது கன்ஃபார்ம் நம்ம தெரியல, ஆனால் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். கண்டிப்பாக கொளத்தூரில் ஸ்டாலின் ஐயா தவிர வேறு யாரும் வர முடியாது. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை.